வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய உள்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் தற்பொழுது மக்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். புதிதாக கட்டி 6 மாதங்களே ஆன ஆரம்ப சுகாதார நிலையம் மேற்பூச்சு சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது. கர்ப்பிணிகள் தங்கியிருந்த அறையின் மேல்பூச்சு விழுந்ததால் நோயாளிகள் தற்பொழுது அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், இந்த விபத்து குறித்தான காரணம் என்ன? இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். பேரணாம்பட்டிலிருந்து விகோட்டா செல்லும் வழியில் 1,20,00,000 ரூபாயில் கட்டப்பட்டிருந்த நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் அது கட்டி முடிக்கப்பட்டு 6 மாதங்களே ஆன நிலையில் அங்கு கர்ப்பிணி பெண்களும் பேறுகாலத்திற்கு பிறகு பெண்களுக்கு அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதற்காகவும் அந்த அறையானது ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த அறையில் திடீரென்று மேற்கூரைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து உதிர்ந்து விழுவதை கண்ட அங்கிருந்த கர்ப்பிணி பெண்கள் உடனடியாக செவிலியர்களின் அறிவுறுத்தலால் அவர்கள் வேறு அறைக்கு மாற்றப்பட்டனர். உடனடியாக அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. யாருக்கும் எந்தவித சிறுகாயங்களோ எதுவுமே ஏற்படாதவாறு அவர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். அது சிறிதாக விழுந்ததால் அவர்களால் அங்கிருந்து தப்பி செல்ல முடிந்தது. ஆனால் அவை ஒட்டுமொத்தமாக சரிந்து விழுந்திருந்தால் பெரிய ஆபத்துகளும் உயிர் சேதங்களும் ஏற்பட்டிருக்கும். தற்போது வரை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அரசு கட்டிடங்கள் இதுபோன்று மேற்கூரை சரிந்து விழுவதும் இடிந்து விழுவதும் பாலங்கள் சரிவதும் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, வாடிக்கையாக இருக்கிறது. இந்த கட்டிடங்கள் கட்டப்படுவதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அந்த ஒப்பந்ததாரர்கள் முறையானவர்களா, அவர்கள் இது போன்ற கட்டிடங்களை இதற்கு முன் கட்டியிருக்கிறார்களா, அதற்கு அவர்கள் தகுதியானவர்களா என்பதை ஆய்வு செய்து அதற்கு பிறகு அவர்கள் அந்த தகுதியானவர்களிடம் இது போன்ற கட்டிடங்கள் ஒப்படைக்கப்பட்டால் மட்டுமே இது போன்ற கட்டிடங்கள் சரிவது தவிர்க்கப்படும். மேலும் குறிப்பிட்ட இந்த பகுதியில், இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு தற்போது அது பெரிய ஆபத்து இல்லாமல் நடந்திருந்தாலும் அங்கிருக்கின்ற கர்ப்பிணி பெண்களும் பேறுகாலத்திற்கு பின்னால் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற நோயாளிகளும் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டு சகஜமாக தற்போது இயங்கி வருகிறது. இருந்தாலும் மக்கள் மத்தியிலே பெரும் அச்சத்தையும் அதிர்வலையும் இந்த சரிந்து விழுந்த இந்த விபத்தானது ஏற்படுத்தியிருக்கிறது. அரசு உடனடியாக விரைந்து அந்த கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மையை ஆய்வு செய்து அவற்றை முழுவதுமாக இடித்துவிட்டு வேறு கட்ட வேண்டுமா என்பதை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்.